ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். கர்த்தர் காயீனை நோக்கி நான் அறியேன் என் சகோதரருக்கு நான் காவலாளியோ என்றான். உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆண்டவர் காயினை பார்த்து கேட்ட கேள்வி நாம் இங்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் தெரியும். காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு முன்பதாக பலி செலுத்த போகிறார்கள். ஆபேல் விசுவாசத்தினாலே அவன் பலியை செலுத்துகிறான். காயினோ அந்த நலத்துக்குரிய காரியங்களை அவன் ஆண்டவர் முன்னாடி வைக்கிறான். There was a law in place already. இதுக்கு அடுத்த வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுவார், நான் சொன்னபடி நீ செஞ்சிருந்தேனா உன்னுடைய காணிக்கையும் நான் அக்செப்ட் பண்ணிருப்பேனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அடுத்த வசனங்களில் வாசிக்கலாம். பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையோ அங்கு அங்கீகரிக்கப்படவில்லை. அவன் ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன பண்றானா, காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழுந்து அவனுடைய சகோதரனை அவன் கொலை செய்கிறான். முதல் முறையாக ஒரு மனுஷனுடைய ரத்தம் இந்த ஆண்டவர் படைத்த நிலத்தின் மேல் விழுகிறதை நாம் இங்க அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். The first human blood was shed on the land which God had created. பாவத்தின் விளைவாக இங்கு பார்க்கும் பொழுது காயின் ஆபேலை கொலை செய்தான். கொலை செஞ்சுட்டு அமைதியா ஒரு இடத்துல இருக்கிறான். ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு, உன் சகோதரனை எங்க என்று கேட்டவுடன் அவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நானா பொறுப்பு, ஏன்ட்ட ஏன் கேட்கிறீங்க என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்ன பண்ணுதான், பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆண்டவர் காயினை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்கிறோம். The blood speaks, the blood has a voice. ரத்தம் பேசும், ரத்தத்திற்கு ஒரு சத்தம் உண்டு என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது காயினுடைய ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்குறதற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. It speaks vengeance, it speaks judgment, it speaks a bloodshed. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ரத்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை போல பழி வாங்குறதை குறித்து பேசவில்லை, மேலான காரியத்தை குறித்து பேசுறதை பார்க்க ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகின்ற ரத்தமாகிய, இந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் வேற யார் ரத்தமோட இல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Abel's blood cried out for revenge, but Christ's blood cries out for remission. Amen. ஆபேலின் ரத்தம் பழி வாங்குவதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தமோ உங்களுக்காக நல்ல காரியத்தை, மீட்பின் காரியத்தை பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. ஆமென். ஆபேலின் ரத்தம் அது ஜட்ஜ்மெண்ட், அல்லது ஜட்ஜ்மெண்ட் தமிழ் என்ன சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பை பேசுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தமோ மன்னிப்பை பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் அவரை கொண்டவர்களை பார்த்து பழி வாங்க மாதிரி பேசல. என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது, ஆண்டவரே இவங்க என்ன செய்றார் என்று அறியாம செய்றாங்க, இவங்க என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பை பேசுகிறது.
கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை பேசுகிறது. ஆமென். The blood of Jesus speaks for you today. The blood of Jesus intercedes for you today. இந்த அதிகாலை இந்த கால வேளையில நான் 3 காரியங்களை நான் சொல்ல மத்தியில வைக்க விரும்புகிறேன். The blood of Jesus speaks என்ற தலைப்பில் கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. என்ன நன்மையான காரியங்களை உங்களுக்காக எனக்காக பேசுகிறது என்று சொல்லி வேகமாக 3 காரியங்களை மத்தியில வைத்துவிட்டு நம் ஆண்டவருடைய பந்தியில நாம் பங்கெடுக்க போகிறோம். ஆமென். இதுவரைக்கும் புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். So what does the blood of Jesus speak? கிறிஸ்துவின் ரத்தம் என்ன நன்மையான காரியங்களை பேசுகிறது உங்களுக்காக எனக்காக? முதலாவது காரியம், கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் உங்களுக்காக எனக்காக அது பேசிக் கொண்டிருக்கிறது. The blood of Jesus speaks redemption and salvation. Redemption and salvation. Redemption என்றால் இந்த உலகத்தின் மனுக்குலத்திற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்து எல்லாரையும் மீட்டுக் கொண்டார். அந்த redemption work முடிந்து விட்டது. ஆனால் ரட்சிப்பையும் பேசுகிறது. Salvation is an individual thing. You have to make a choice. நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்காக நீங்க மரிச்சீங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும் பொழுது இயேசு உங்களுக்குள்ள வருகிறார். ஆமென். இதான் redemptionக்கும் salvationக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். Redemption is for all mankind. Jesus finished. Salvation is individual based. உங்களுக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தில் அடிப்படையாக இருக்கிறது. ஆமென். சோ முதலாவதாக கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை பேசுகிறது. ஆமென். நமக்கெல்லாம் தெரியும் என்ன ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும். ஆதாமை ஆண்டவர் அவருடைய சாயலில் என்ன பண்ணார்? அவர் சிருஷ்டித்தார். He created him in his own image. அதை அவன் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனை மண்ணிலிருந்து உருவாக்கி என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ஜீவன் என்ன பண்ணாரு? அவருடைய நாசியில அவர் ஊதினார். அவர் he blew into the nostrils of that clay model. அங்கு உடனே ஆதாம் ஒரு ஜீவன் உள்ளவனாக அவன் மாறுகிறான். ஆதாம் படைத்த பொழுது ஆண்டவர் அவனை ஒரு பரிசுத்தவானாக படைத்தார். அவன் வாழ்க்கையில் ஒரு ரத்தமும் எப்படி ஒரு sin stained blood ஆகாது இல்ல, ஒரு பரிசுத்த ரத்தமாக இருந்தது. ஒரு பரிசுத்தவானாக, ஒரு நீதிமானாக, ஒரு பாவம் செய்யாதவனாக அவன் காணப்பட்டான். ஆனா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. சாத்தான் அவங்களை வஞ்சித்தான். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவத்திற்குள்ளே விழுந்தார்கள். பாவத்துக்குள்ள விழுந்த உடனே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிளவு உண்டானது, ஒரு பிரிவு உண்டானது. There was a gap between God and man because of sin. அதான் பாவம் நம்ம வாழ்க்கையில செய்யும். அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிளவை, ஒரு பிரிவை உண்டு பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சபையில சொல்றேன், நீங்க பாவம் செய்யாதீங்க. Choose to do the righteous thing. Choose to do the right, not the wrong. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்முடைய மன அளவுல, நம்முடைய ஆவி அளவுல ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவு உண்டாகும் பாவம் இருந்துச்சுன்னா. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல இங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், அந்த முதல் படைப்பான ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிளவு உண்டானது. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்ச உடனே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணாங்க அவங்க? ஓ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க? போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. They hid themselves. That's what sin will do in your life. உங்க வாழ்க்கையில பாவம் அதாங்க செய்ய வைக்கும். உங்களை போய் ஒளிஞ்சுக்கொள்ள சொல்லும். வெளியே வர விடாது. உங்க மனதை நோவடிக்கும். ஏன்டா இப்படி வாழ்றோமே, ஏன்டா இப்படி இருக்கிறோமே, உங்களை நோவடிக்கும். That's what sin will do. பாவம் பாருங்க, ஆதாமை ஏவாளை போய் ஒளிய வைத்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை அந்த நாளிலே அவர்களுக்கு வைத்திருந்தார். Amen. அதாங்க மெயின் பாயிண்ட். That's why we have to come. God had a redemption plan ready when he knew that Adam and Eve have sinned against him. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டார்கள் என்று ஆண்டவருக்கு தெரிந்த உடனே அவர் அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு திட்டத்தை அவர் அங்கு வைத்திருந்தார். பாருங்க, ஆதாம் ஒளிஞ்சிருக்கிறான். ஆண்டவர் நினைச்சா சரி ஆதாம் பாவம் செஞ்சுட்டான்ல, என்கிட்ட வரட்டும், நான் வச்சுக்கிறேன் அப்படி என்ன பண்ணிக்கலாம் ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆதாம் ஆண்டவரை தேடி போல, யார் ஆதாமை தேடி வந்தா? சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. யாரை தேடி போனா? ஆதாம் ஆண்டவரை தேடி போனானா? ஆண்டவர் ஆதாமை தேடி வந்தாரா?
Amen. Hallelujah. இயேசு யாரை தேடி வந்தாரு? உங்களை என்னை தேடி வந்தார். ஆதாமை தேடி அன்னைக்கு ஆண்டவர் வந்தார். ஆதாமே எங்கப்பா போயிட்ட? Where did you go and hide? அதான் சொல்றான், ஆண்டவர் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க? பிளேமை போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். ஆதாமும் ஏவாளும் they were guilty. guilty தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அவர்கள் செய்த பாவத்திற்கு குற்றவாளிகள். குற்றவாளிகளால் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு குற்றப்படுத்தல. of course அந்த சின்னுடைய சாபத்தை அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த சாபத்தோட ஆண்டவர் என்ன பண்ணல? அவங்கள விட்டு விடல. அங்கேயும் ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் உங்க பிளான் எஸ்டாப்லிஷ் பண்றாரு. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் குற்றவாளிகளாக நிற்கிறார்கள். ஆண்டவர் வராரு, வந்து அவர்களுக்காக ஒரு என்ன பண்றாரு? ஒரு மிருகத்தை பிடிக்கிறாரு. பாவம் செய்யாத இன்னசென்ட் அனிமல். கில்ட்டி ஆடம், இன்னசென்ட் அனிமல். அந்த இன்னசென்ட் அனிமலை எடுத்து அவர் பலி செய்து அந்த தோலை எடுத்து, ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோலை எடுத்து என்ன பண்றாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையாக என்ன பண்றாரு? கொடுக்கிறார். Amen. God was the first tailor. Amen. ஆண்டவர் பாருங்க, எப்படி இருந்தா நீங்க ஆண்டோட பிள்ளையா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம தப்பு செஞ்சிடுறோம். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளா நீங்களாம் இருக்கிறதுனால நம்ம கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் உங்களை பிடிச்சி கழுத்து என்ன பண்ண மாட்டார் வெளியே. He will make a way for you. Amen. பாருங்க, ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு உடையை செஞ்சு கொடுக்கிறார். He clothed them. Sin opened the eyes of Adam and Eve. பாவம் அவர்கள் கண்களை திறந்தது. அவர்கள் நிர்வாகியா இருக்கிறார்கள் என்று பார்த்த உடனே போய் ஒளிந்து கொண்டார்கள். Sin will reveal those எப்படி பாவம் உங்க வாழ்க்கையில உள்ள காரியங்களை அம்பலப்படுத்தும். தமிழ்ல புதுசா ஒரு வார்த்தை வருது. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. சொல்லுங்க hallelujah சொல்லுங்க. ஆமா ஆமா, நீங்க சொன்னாதான் எங்க வண்டி ஓடும். சரிங்களா? நீங்க பாட்டு அமைதியா என்ன பேசுறாரு அப்படியே கேட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு ஆமென் அப்ப பேட்டல விடுங்க. Praise the Lord. பாருங்க, பாவம் காரியங்களை வெளிப்படையாக கொண்டு வரும். ஆனா அங்க கிருபையுள்ள தேவன் என்ன தெரியுமா பண்றாரு? அவர்களுக்கு ஒரு உடையை கொடுத்து அந்த பாவத்தை மறைக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்ணனும் ஒரு காரியம் செய்ய மாட்டாருங்க. God will never do that in your life. ஒரு நாளும் உங்களை பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்ண ஆண்டவர் செய்யவே மாட்டார். அது மனுஷனுடைய காரியம், அது சாத்தானுடைய திட்டம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அங்க பாருங்க, அவர் தோலினால ஒரு உடையை செஞ்சு அவங்களுக்கு என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிறாரு. Amen. ஒரு ரிடெம்ஷன் பிளான். அந்த நேரத்துல ஆதாமுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? How do you deal with sin, Adam? பாவத்தை எப்படி டீல் பண்ண போற? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், ரத்தம் சிந்தப்படாமல் என்ன இல்ல? பாவ மன்னிப்பு இல்ல. ரத்தம் சிந்தப்படாவிட்டால் அங்க பாவ மன்னிப்பு இல்ல. பழைய ஏற்பாட்டுல ஆதாம்ல ஆரம்பிச்சு ஆபிரகாமுக்கு போங்க, நோவாக்கு போங்க, ஈசாக்கு போங்க, யாக்கோபுக்கு போங்க, அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு பாயிண்ட்ல they build an altar. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பலிபீடம் கட்டுவாங்க. அங்க பலிபீடம் கட்டுனா என்ன நடக்குது? அங்க அடுத்து அங்க ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்பொழுது அவங்களோட பாவங்கள் மூடப்படுகிறது. பாவங்கள் மூடப்படுகிறது. So all through the Old Testament, நோவா பேழையை விட்டு வெளியே வரான், ஆண்டவருக்கு பலி செலுத்துறான். ஆண்டவர் அந்த பலி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அது ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமாவாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நானு இந்த மக்களை அழிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட முழு அழிவை நான் கொண்டு வர மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கேயும் அது பாவத்திற்கு அங்க கிரயம், அங்க ஒரு பலி செலுத்தப்படுகிறது, அங்க ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த போகிறான். ஆனா ஆண்டவர் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்க சிந்தப்படுகிறது. ஆமென். அது இயேசு நமக்காக செய்ய போகிற அப்பொழுது this was a prophetic action what Jesus was going to do for you and for me. Amen. Hallelujah. Hallelujah. இப்படி நாம் பார்க்கலாம். பாருங்க, யோசேப்பு தனி மனிதனாக எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போன உடனே அங்க ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஃபேமிலி போகுது, அந்த ஃபேமிலி ஒரு நேஷனாக மாறுது. ஆமென். One family goes and that one family becomes into a nation. அவங்க 400 வருஷம் இருக்கிறாங்க. இப்பொழுது அடிமைகளாக மாறுறாங்க. அடிமைகளாக மாறின உடனே
அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் வெளியே கொண்டு வருவதற்கு, மீட்பதற்கு ஒரு வழியை வைத்திருந்தார். என்ன தெரியுமா நடக்குது? 10வது வாதத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எக்ஸோடஸ் சாப்டர் 12 நாம் பார்ப்போம், மறுபடியும் அந்த அதிகாரத்தை நாம் பார்ப்போம். வாசிக்கும் பொழுது அங்க ரத்தம் சிந்தப்படுகிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ரத்தம் அவங்க மேல் பூசப்படுகிறது. ரத்தம் சிந்தப்படாமல் அங்க என்ன இல்ல? மீட்பு இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல. ஆமென். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவானை குறித்து சொல்றாரு, இதோ ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றாரு? This behold the lamb of God who takes away the sins of the world. உலகத்தின் பாவத்தை மீட்டுக் கொள்கிற ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் என்று யோவான் John the Baptist குறித்து என்ன பண்றாரு? சொல்றாரு. See, all through the Bible from Genesis to Revelation we can see the blood had to be shed for the remission of our sins. Amen. நம் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு ரத்தம் அங்க சிந்தப்பட வேண்டிய அத்தியாவசியமாக இருந்தது. It was necessary for the blood to be shed. அது போலவே தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒரு நாள் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, நம் பூலோகத்துக்கு அவர் இறங்கி வந்தார். பாருங்க, பிதாவானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறதுனால, உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக பிரியப்படுகிறதுனால தன்னுடைய சொந்த குமாரன் என்ன பண்றாரு? அவரு இந்த உலகத்திற்கு அவர் அனுப்புகிறார். அந்த சொந்த குமாரன் சிலுவை மரத்திலே மரித்து தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. Christ's blood speaks remission for you. Christ's blood speaks forgiveness for you. Christ's blood speaks new beginnings for you. Amen. Hallelujah. கிறிஸ்துவின் ரத்தம் ரட்சிப்பை பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பை பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில ஒரு புது துவக்கத்தை அது பேசுகிறது. Hallelujah. Hallelujah. The blood of Jesus speaks. இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. It speaks remission. ரட்சிப்பை பேசுகிறது. நல்லா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க யாரா வேணா இருக்கலாம், இங்க உங்களுடைய நற்கிரியைகள் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்க 1000 பேருக்கு 10,000 பேருக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க சாப்பாடு போடலாம். உங்க ஆஸ்தியெல்லாம் வித்து ஏழைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அல்லது உங்க உடலையே நீங்க எரிந்து போகிறதற்கு நீங்க அர்ப்பணம் செய்யலாம். உங்க நற்கிரியைகள் உங்களை ரட்சிக்க முடியாது. உங்க நற்கிரியைகள் உங்களை ரட்சிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நற்கிரியை உன்னை ரட்சிக்க முடியாது. Your good works cannot save you. Only the blood of Jesus. நீங்க ஆமென் சொல்லணும். Only the blood of Jesus can save you and me. Amen. Hallelujah. Hallelujah. பாருங்க, if we have to be happy about something in life, வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப பெருமைப்படணுமா, ஒரு காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா, அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேல அது இருக்க கூடாது. உங்களுக்கு சொல்றேன், அது புரியும், நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். We should not base our joy, we should not base our happiness on the things that God has blessed us with. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன், அதுல சந்தேகம் இல்லை. உங்களையும் என்னையும் வாளாக்காம தலையாக்குகிற தேவன், அதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்தி வச்சுக்கிற தேவைகளை சந்தித்து இருக்கிறாரு, அற்புதம் வழிநடத்துறார், அதுலயும் சந்தேகம் இல்லை. அவர் தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய சந்தோஷத்தின் ஆரம்பம், நம்முடைய சந்தோஷத்துடைய சோர்ஸ் மெட்டீரியல் திங்ஸ்லயோ, நம்முடைய செய்கிற வேலையிலையோ, நம்முடைய பிள்ளைகள் மேலேயோ, நம்முடைய உடைமைகள் மேலேயோ கிடையாது. நம்முடைய சந்தோஷம், வாழ்க்கையில நித்தியமான சந்தோஷம் அவருடைய ரத்தத்தின் மேல, அவர் நம்மளை மீட்டெடுத்தது அது மேல இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. A source of joy has to be on the redemption work on the cross that Jesus shed his blood. Amen. Amen. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், வேலையே இல்ல பாஸ்டர், சந்தோஷமே இல்ல பாஸ்டர், வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, வேலை கிடைக்க சொல்லுவாங்க. பாஸ்டர் வேலை கிடைச்சிச்சு பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர் சொல்லுவாங்க. தப்பு கிடையாது அவங்க சொல்றது. ஆனா இன்னொரு வகையா சொல்ல போனோம்னா, அவங்களோட சந்தோஷம் எதுன்னு அடிப்படையா இருக்கிறது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு வேலை போச்சுன்னா ஹல்லேலூயா, ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, அப்ப எனக்கு வர வேண்டிய எல்லா சொத்து வந்துருச்சு பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சொத்து போச்சுன்னா
ஆமென். ஆனா ஒன்று உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் போகவே போகாது. ஆண்டவர் உங்களுக்காக மீட்டு கொடுத்த அந்த ரட்சிப்பு, ஆண்டவர் உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம், ஆமென், உங்களுக்காக பேசிக் கொடுக்கிற அந்த ரத்தம், நன்மையான காரியங்களை பேசிக் கொடுக்கிற அந்த ரத்தம், அதன் மேல உங்க சந்தோஷம் இருந்துச்சுன்னா யாரு என்ன சொன்ன என்ன இருந்துக்குதோ இல்லையோ, நம்முடைய சந்தோஷம் எப்பொழுதுமே அதன் அடிப்படையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பவுல் சொல்றது மேல நம்ம சொல்லலாம், rejoice in the Lord always, and I say again rejoice. சந்தோஷமா கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? நானு மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பைபிள் சொல்றது joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு எப்படி? மிகுந்த பலன். உங்க சந்தோஷம் எது மேல வச்சிருக்கிறீங்க? உங்க சந்தோஷம் எது மேல வச்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக மீட்பை பேசிக் கொண்டிருக்கிறது, அதன் மேல உங்க சந்தோஷத்தை வைங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The blood of Jesus speaks. It speaks redemption. ஜான் வெஸ்லி ஒரு நாள் குதிரையில போயிட்டு இருந்தான். குதிரையில அவர் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு திருடன் வந்து அவரை நிப்பாட்டி அவரோட இருக்கிற எல்லா காரணம் என்ன பண்ண, அவன் திருடிட்டானா. அவருக்கு நிறைய காசு இல்லை ஜான் வெஸ்லிட்ட. அவர் இருந்த காசை கொடுத்துட்டாரு. நிறைய புக்ஸ் வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய பிரசங்கியார். மெத்தடிஸ்ட் சர்ச் உடைய அவர் தான் துவக்க பண்ணாரு. இஸ் a wonderful man of God. He had only little money and lot of Christian literature. நிறைய கிறிஸ்தவ புத்தகங்களும் கொஞ்சோண்டு காஸ்ட்லா இருந்துச்சான். அதெல்லாம் அவன் எடுத்துட்டானா. எடுத்துட்டு அந்த திருடன் போகிறதுக்கு முன்னாடி ஜான் வெஸ்லி அவனை கூப்பிட்டாராம். திருடனை கூப்பிட்டு சொன்னாராம், இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையை விட்டு மாறணும்னா உனக்கு ஒரு காரியம் நான் தரேன், அதை நீ எடுத்துட்டு போ. அது உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணிக்கோ, நீ எடுத்துட்டு போ. I give you the blood of Jesus that can save you from the life you are living now. இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில இருந்து உனக்கு உதவி செய்ய முடியும்னா அது இயேசுவின் ரத்தத்தினால தான் முடியும். அதையும் எடுத்துட்டு போ அப்படின்னு வாயில என்ன பண்ணாராம், அவனுக்கு சொன்னாராம். சொல்லி அவன் போயிட்டான். என்னடா அவர் புரியாம பேசுறாரு அப்படின்ட்டு அவர் போயிட்டான். சில மாதங்களோ சில வருஷங்களுக்கு பின்னாடி அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணி கொண்டார், அவர் கிரீட் பண்ணி, எல்லா விசுவாசிகளை கிரீட் பண்ணி அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்தானா. பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சா. அவன் சொன்னானா, ஜான் வெஸ்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அந்த காட்டுக்குள்ள உங்களை ஒருத்தன் திருடினா ஞாபகம் இருக்குதா? ஆமா ஞாபகம் இருக்குதா? அந்த மனுஷன் தான் நானுன்னு சொன்னானா. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுவோனே மீட்டெடுக்கும், உன்னை காப்பாத்துன்னு சொன்னீங்க. அந்த ரத்தம் என்னை என்ன பண்ணிருக்கு, காப்பாற்றிருக்குன்னு சொன்னானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த கால வேலையில, இந்த மத்தியான வேலை நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையின் அடிமைக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மீட்டெடுப்பதற்கு வல்லமையுள்ள ரத்தமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான்ல வாசிக்கிறோம், எல்லா சகல பாவங்களையும் நம்ம விட்டு கழுவுற ரத்தம் இயேசுவின் ரத்தம். Amen. It can wash away all your sins. நம்ம தான் பாப்போம், சின்ன பாவம் பெரிய பாவம் பெரிய பாவம் இல்ல. இயேசுவின் ரத்தம் வந்து அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, it can save you. It can save you. Amen. Amen. That is what the blood of Jesus is speaking to you today. It speaks remission. உங்க மீட்பை குறித்து பேசுகிறது உங்க வாழ்க்கையின் மேல. வேகமாக இரண்டாவது காரியத்துக்கு போவோம். What does it speak about? The second thing. Second, the blood of Jesus speaks protection. பாதுகாப்பை பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் அது பாதுகாப்பை பேசுகிறது. It protects us. When you are a believer, நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா, உங்களை சுற்றி ஆண்டவருடைய ரத்தம் ஒரு வேலியாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, உங்களை சுற்றி அது நின்று கொண்டிருக்கிறது. ஆமென். The blood of Jesus speaks protection. பாதுகாப்பை அது பேசுகிறது. Exodus chapter 12, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அங்க வாசிக்கும் பொழுது வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 2 வசனங்களை வாசிப்போம். 7வது வசனம் முதலாவது வாசிங்க. 12:7. நான் வேகமா சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சுனால. ஆண்டவர் சொல்றாரு, ஹோல்ட் ஆன். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து, கடைசி வாதை அனுப்ப போறேன் நானு. சங்கார தூதன் என்ன பண்ண வர போறான். நீங்க என்ன பண்ண வேணும்னா, ஒரு மேல் lamb எடுத்துக்கொள்ள வேண்டும், 1 year old lamb எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பலி செய்து அதை பேசின்ல ரத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரத்தத்தை என்ன பண்ண வேண்டும், நீங்க
உங்க நிலை கால்களை என்ன பண்ண வேண்டும்? நீங்க தெளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனம் 12 எக்ஸோடஸ் 12:7 நான் சொல்லுகிறேன், வாசிக்க வேணாம், இட்ஸ் ஓகே, வேகமா போவோம். 12:7 அது சொல்ற ரத்தத்தை நீ பூச வேண்டும் சொல்றாரு. 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த ராத்திரியிலே என்ன பண்றான்? சங்காரக்காரன் வருகிறான், வந்து எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன், ஈஜிப்ட்ல உள்ள எல்லா அனிமல்ஸ், எல்லா பீப்புள், எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன பண்றான்? அவன் சங்காரமாக்குகிறான். எல்லாவற்றையும் என்ன பண்ண, தமிழ் அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் அதம் பண்ணி, 12வது வசனம், அதம் பண்ணுகிறான். அடுத்த வசனம் 13வது வசனத்துல, நீங்கள் இருக்கும் வீட்டில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அங்கதான் பஞ்சாங்க. நீங்கள் இருக்கிற வீட்டிலே அந்த ரத்தம், எந்த ரத்தம்? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த பேசின்ல இருக்கிற அந்த ரத்தம், அதை எடுத்து என்ன பண்ணாங்க? சிம்பாலிக்கா என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க நிலை கால்களில் பூசி இருக்கிறாங்க. அது ஆட்டுக்குட்டியானவரை குறிக்கிறது. அவங்களுக்காக ஃபியூச்சர்ல மரிக்க போகிற இயேசுவை குறிக்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க நிலை கால்களில் பூசி இருக்கிறாங்கல்ல, அந்த ரத்தம் அவர்களுக்கு அடையாளமாக இருக்குமா? அந்த ரத்தம் அடையாளமாக இருக்கிறதுனாலே அவன் வந்து என்ன பண்ண போறான்? அந்த சங்கார தூதன் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டான், ஆனா உங்களை விட்டு அவன் கடந்து போவான், கடந்து போவான். Let me tell you, my dear brothers and sisters, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசுவின் பிள்ளைகளா நீங்கள் நான் இருக்கிறோம். ஆண்டவர் ரத்தம் நம்ம மேல அடையாளமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் உங்க மேல என் மேல அடையாளமாக இருக்கிறது. அந்த ரத்தம் உங்களுக்கு எனக்கு அவைலபிளாக இருக்கிறது. அநேகர் அதை எடுத்து என்ன பண்ணல? அப்ளை பண்ணல. இன்னும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இயேசுவே உன் ரத்தத்தின் உடம்படிக்குள்ள நான் வரேன் நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த blood அப்ளை பண்ணும் பொழுது, அந்த blood உங்க மேல என்னவா இருக்கு? அடையாளமாக இருக்கிறது. அப்படி அடையாளமாக இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை தொட முடியாது, சங்கார தூதன் உங்களை தொட முடியாது, உங்களுடைய எதிரி உங்களை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரே உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பார். வாதைகள் உங்களை தொட முடியாது. உலகத்துல வருகிற எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் உங்களை தொட முடியாது, சோர்வு உங்களை தொட முடியாது, பண கஷ்டம் உங்களை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத ஃபாதர் அழகா பாடியிருக்கிறாரு. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும், பாடுங்க, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, பாசமாய் சிலுவையில் பலியானார், அவர் வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் என் மேல அடையாளமாக இருக்கிறது. சாத்தானை தொட முடியாது, தீங்கினை தொட முடியாது, தரித்திரனை தொட முடியாது, வியாதியினை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்கின்றது. இட் ஸ்பீக்ஸ் ப்ரொடெக்ஷன். 4 காரியத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். 4 காரியத்தின் மேல வாசிங்க. யோபு 1:10. யோபு 1:10 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு சாத்தான் பதில் சொல்றான். அதான் இந்த வார்த்தை. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றா? சாத்தான் பதில் சொல்றான். சொல்லுகிறான், நீர் அவனையும், முதலாவது அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், சம்பத்து தேசத்தில் பெருகினது. 5 காரியம் கூட சொல்லலாம், இன்ஃப்ளூயன்ஸ் கூட கடைசி சொல்லலாம். பாருங்க, இந்த 5 காரியத்தின் மேல நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை பூச வேண்டும். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் யோபுனுடைய இந்த 5 காரியத்தின் மேல, அவன் அப்படின்னா அரவுண்ட் ஹிம், ஹிம்செல்ஃப், யோபு ஆண்டவர் பாதுகாத்து இருந்தாரு.
அவன் வீட்டையும், அப்படி என்றால் அவனுடைய ஃபேமிலி, வைஃப், பிள்ளைங்க, ஃபேமிலி ஆண்டவர் பாதுகாத்திருந்தாரு. அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும், his possessions, அவனுடைய ஆடு மாடு வீடு, அவனுடைய பிசினஸ், அவனுடைய லேண்ட் எல்லாவற்றையும் என்ன பண்ண ஆண்டவர் பாதுகாத்திருந்தாரு. அது மாத்திரமல்ல, அவன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பாதுகாத்திருந்தார். அவனுடைய அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி இருந்தது சொல்றார். அப்புறம் அவனுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதையும் ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாரு பாதுகாத்திருந்தார். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன், கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து உங்க மேல நீங்கள் பூசிக்கொள்ள வேண்டும். சிம்பாலிக்காக பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, ரத்தத்தை லிட்டரல் என்ன பண்ணாங்க, அவங்க தெளிச்சாங்க. I'm not asking you to sprinkle literal blood. அது நன்றாக இருக்காது. நமக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவை மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு, மரித்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும்? What do you mean when I say apply the blood? ரத்தத்தை பூசுங்க பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, அப்படின்னா என்ன பாஸ்டர் நீங்க கேக்குறீங்களா? ரெவலேஷன்ல சொல்லி இருக்கிறது, அவங்க சாத்தானை எப்படி மேற்கொண்டாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். So you speak the name of Jesus, you plead the blood of Jesus through faith. Amen. சாட்சியின் வசனத்தினால என்ன பண்ணுங்க, நீங்க அவனை மேற்கொள்ள போறீங்க. சோ விசுவாசத்தினால என்ன பண்ண போறீங்க, ரத்தத்தை வாய்மொழி சொல்ல போறீங்க, இயேசு ரத்தத்தை நான் இது மேல என்ன பண்றேன், நான் பூசுகிறேன். ஆமென். தப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் தண்ணி எடுத்து தெளிப்பாங்க, வீட்டுல தெளிச்சு இயேசு, அது உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க. But you don't have to do that. அதை நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. But you speak your words, you speak it in faith. விசுவாசம் என்ன பண்ணுங்க, நீங்க பேசுங்க. யோபு பண்ணது போல, யோபை சுற்றி ஆண்டவர் வச்சிருந்தார். around him. உங்க மேல நீங்க இயேசு ரத்தத்தை பூச வேண்டும். நீங்க வெளியே போகும்போது இயேசு ரத்தம் என் மேல இருக்கிறது, சாத்தானை அணுக முடியாது. ஆமென். உங்க சிந்தனையை உங்க உடலை அவன் தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்களா, காலேஜ் போறாங்களா, ஆபீஸ் போறாங்களா, அவங்க எங்க சென்றாலும் நண்பர் வீட்டுக்கு போறாங்களா, என்ன பண்ணுங்க, இயேசு ரத்தத்தை அவங்க மேல நீங்க பண்ணுங்க, நீங்க பூசுங்க. ஆண்டவர் அது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகுது இருக்கும், சாத்தான் தொட முடியாது. அப்புறம் உங்க பொசஷன்ஸ் மேல ஆண்டவர் கொடுத்திருக்கிற கார், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொசஷன்ஸ், உங்களுக்கு என்னங்க, பைக் இருக்கா, சைக்கிள் இருக்கா, ஆடு இருக்கா, மாடு இருக்கா, லேண்ட் இருக்கா, எது வேணாலும் சரி, you plead the blood of Jesus upon your possessions. Amen. Hallelujah, hallelujah. அதை என்ன பண்ணுங்க, இயேசு ரத்தத்தை தெளிங்க. சாத்தான் பாருங்க அழிக்க முயற்சி செய்வான். உங்களுக்கு எப்படி எல்லாம் சோர்வு கொண்டு வரணும்னு அவனுக்கு தெரியும். உங்க பொருள் மேல கை வச்சா உங்களுக்கு சோர்வு வரும்னு சில டைம் என்ன பண்ணுவான், யோசிச்சு காரியங்களை செய்வான். தேவையில்லாத டைம்ல என்ன பண்ணும், கார் ரிப்பேரா போகும், செலவு மேல செலவு நிறைய வரும். ஆனா நீங்க சொல்லணும், இயேசுவின் ரத்தம் என் கார் மேல இருக்கு, என் காருக்கு ஒரு நாளும், என் பைக்குக்கு ஒரு நாளும், என் சைக்கிளுக்கு ஒரு நாளும் அன்னாசிய செலவு வரவே வராது. ஆமென். அதுக்கு நீங்க சர்வீஸே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா வரும். பண்ண வேண்டிய சர்வீஸ் என்ன பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க உடைமைகள் மேல இயேசு ரத்தத்தை நீங்கள் பூசுங்க, சாத்தானை தொட முடியவே முடியாது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, உங்க work of your hands, உங்க கையின் பிரயாசத்தின் மேல இயேசு ரத்தத்தை தெளிங்க. உங்க வேலை, உங்க பிசினஸ். நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தும்போது பொறாமப்படுவாங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை மேல இருக்கு, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கரெக்டா டைமுக்கு வரும், எனக்கு டிமோஷன் வராது, ப்ரமோஷன் தான் வரும். சொல்லுங்க, எனக்கு டிமோஷன் கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு we don't go down, we go up. Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களை என்ன வாலாக்க மாட்டார், என்ன பண்ணுவாரு? Hallelujah. We always go from glory to glory. எப்பொழுதும் மகிமையின் மேல மகிமை தான். Amen. உங்களுக்கு ப்ரமோஷன் வர வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு வரும். நீங்க கிம்பலெல்லாம் கொடுக்க அவசியமே இல்ல, காத்துருங்க, வரும். பக்கமா சொல்லுங்க, காத்துருங்க, பொறுத்துருங்க, வரும். பல பேர் சொல்லவே இல்லையே. ஆமென். ஆண்டவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். You don't have to go the shortcut way. லட்சம் கொடுத்தாதான் உங்களுக்கு வேலையா? தேவையே இல்லைங்க. அந்த வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. 5 பைசா செலவு இல்லாம உங்களுக்கு கொடுப்பாரு. Hallelujah. God's protection over your possessions. Amen. அது மாத்திரமல்ல, the work of your hands. அது மாத்திரமல்ல, your sphere of influence, உங்க friends மேல நீங்க வைத்திருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Amen. அதிகார கண்கள் உங்க தயவு கிடைக்கும். நீங்க எங்க போனாலும் தயவு, ஆண்டவருடைய தயவு உங்க மேலவே இருக்கும். Amen. Hallelujah. These 5 areas, apply the blood every day.
அறிக்கை செய்யுங்க. விசுவாசம் கேள்வி, விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும், கேள்வி ஆண்டுடைய வசனத்தினால வரும். So you listen more to the word of God, you speak the word of God, you plead the blood of Jesus upon everything in your life. அப்ளை பண்ணுங்க, blood ப்ளீட் பண்ணுங்க. அவர் உங்களை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அவர் வேலையை பாதுகாக்கும் பொழுது சாத்தான் உங்களை தொடவே முடியாது, உங்க பிள்ளைங்களை தொடவே முடியாது. ஆமென். சங்கீதம் 121 சொல்லுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது புறத்திலும் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். God is the one who keeps you safe. He will be your God. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இயேசு ரத்தத்துக்குள்ள இருந்தா எதுவுமே உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியவே முடியாது. ஹalleluya. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். பாருங்க, ஏசாயால வாசிக்கிறோம், சத்ருவன் வெள்ளம் போல வரும்போது என்ன பண்ணார் ஆவியானவர் நமக்கு. ஆமென். சத்ரு வருவான் அப்படின்னா அதான் அர்த்தம். சத்ரு வருவான், ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. ரத்தம் உங்க மேல இருக்குது, கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமாக உங்க மேல இருக்குது. ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. Hallelujah, hallelujah. So the blood of Jesus speaks remission, the blood of Jesus speaks protection. கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The blood of Jesus speaks unity and peace. The blood of Jesus speaks unity and peace. இயேசுவின் ரத்தம் சமாதானத்தையும் ஒரு மனத்தையும் பேசுகிறது. ஒரு மனம், சமாதானம், யூனிட்டி அண்ட் பீஸ். யூனிட்டி அண்ட் பீஸ். பாருங்க, உங்க சரீரத்துல உங்களுக்கு ரத்தத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? உங்க ரத்தம் என்ன பண்ணுது? Have you ever wondered what your blood does in your body? நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்குலாம் தெரியும். அது என்ன பண்ணுது தெரியுமா? ரத்தம் உங்களுடைய லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா பகுதிகளுக்கும் என்ன கொண்டு போகுது? ஆக்சிஜன் கொண்டு போகுது. இட் டேக்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சரி, சொல்லிட்டாங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு? ஓகே, நான் தப்பா சொன்னா அப்புறம் வேற மாதிரி இருக்கு. ஆக்சிஜன், இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி. அது மாத்திரம் இல்ல, நான் போட்டு பார்த்தேன், தேடி பார்த்தேன். It supplies essential nutrients to cells such as amino acids, fatty acids and glucose. Science class இல்ல, பிரசங்கம் தான் பண்றோம். நான் சொல்றேன், உங்க ரத்தம் உங்களுடைய உடம்புக்கு தேவையான எல்லா பொருட்கள் என்ன பண்ணுதான், அது கொண்டு போகுது. அது மாத்திரம் WBC செல்ஸ் இருக்கிறது. உங்க உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது உங்களுக்காக, அது உடம்புக்காக சண்டை போடும். அது சண்டை போட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வெளியே கொண்டு போறதுக்கு அது முயற்சி செய்யும். That's what the blood does. இன்னொரு வகையா சொல்லப்படுது. இதான் என்னோட பாயிண்ட், நான் சொல்ல வருகிற பாயிண்ட். உங்க உடம்புல அநேக பாகங்கள் இருக்கிறது, ஆனா ரத்தம் தான் அந்த எல்லா பாகங்களும் எப்படி படுது தெரியுமா? ஒரே பாகமா அது இணைக்கிறது. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. We have many parts in our body, but our blood flows from the top of our head to the soles of our feet. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் என்ன ஓடுது? நமக்குள்ள ரத்தம் ஓடுது. பிரெயின்ல இருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஓடுது. அதான் என்ன பண்ணுது? உங்களுடைய சரீரத்தை அது ஒன்றாக அது இணைக்கின்றது. ஆமென், ஹalleluya. இது மனுஷ ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் அதே தான் செய்துங்க. நம்ம எல்லாரும் வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம், வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம், வெவ்வேறு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். சில பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம வேற பின்னணியில இருந்து வந்திருக்கிறீங்க. ஆனா நம்ம எல்லாரையும் அந்த கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றாக அது இணைக்கின்றது. Hallelujah, hallelujah. The blood of Jesus unites us all as one body. ஒரே சரீரமாக அது உங்களையும் என்னையும் இணைக்கின்றது. ஆமென், ஆமென். பாருங்க, சாத்தானுடைய செயலே டிவைட் அண்ட் கான்கர் தான். டிவைட் அண்ட் கான்கர். சாத்தானுடைய அவனுடைய எப்படி டிவைட் அண்ட் கான்கர். எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். 4 மாடு 1 புலி. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? பாதி பேர் கதை தெரியாதா? தெரியும். பாதி பேர் பாச கதை சொல்லிட்டோம், எப்படி சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4 மாடு இருந்துச்சா, அந்த புலி வந்து என்ன பண்ணுச்சான்? அந்த ஒரு மாடை கடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா இந்த மாடு எல்லாம் எப்படி இருந்துச்சான்? ஒற்றுமையா இருந்ததுனால புலி அடிச்சு துரத்திருச்சான். அப்ப பார்த்து ஒரு குள்ள நரி வந்துச்சான். பாருங்க, எப்பவுமே இந்த குள்ள நரி வரும், குடும்பத்துக்குள்ளேயும் குள்ள நரி வரும், சபைக்குள்ளேயும் குள்ள நரி வரும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. ஆமென், ஹalleluya. குள்ள நரி வந்துச்சான். ஏன்பா அப்படியா சோகமா இருக்கிறேன்னு கேட்டுச்சான். உடனே அந்த அந்த டைகர் சொல்லிச்சான், இந்த மாதிரி அவங்க ஒற்றுமையா இருக்காங்க, அவங்க என்ன பண்ண முடியல, அடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சொல்லிச்சான், நான் ஒரு ட்ரிக் கொடுக்குறேன் உனக்கு, அவங்க என்ன பண்ணு, குழப்பத்தை உண்டு பண்ணு.
உடனே போச்சான், ஒரு மாட்டை போய் சொல்லிச்சான், உன்னை பத்தி அந்த மாடு என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்ன சொல்லுச்சு? நீ ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிச்சான். அசிங்கமா இருக்குன்னு சொல்லிச்சா? அது மாத்திரம் நல்லாவா இருக்கு? அதுவும் அசிங்கமா தானே இருக்கு. அவங்களுக்கு என்ன வந்துச்சு இப்ப? சண்டை. இன்னொரு மாட்டு சொல்லிச்சான், அந்த மாடு நீ ரொம்ப குட்டையா இருக்கிற, ரொம்ப குண்டா இருக்கன்னு சொல்லிச்சான். அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு இப்ப? சண்டை. இப்ப ஒவ்வொரு மாடுக்குள்ள என்ன வந்துருச்சு? சண்டை வந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல, ஒன்னு நார்த், ஒன்னு சவுத், ஒன்னு ஈஸ்ட், ஒன்னு வெஸ்ட் போயிருச்சா. இப்ப யாருக்கு சந்தோஷம்? நடுவில் இருக்கிற புலிக்கு சந்தோஷம். இதான் சாத்தான் பண்ணுவான். உங்களை சபைக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வர பார்ப்பான், உங்க குடும்பத்துல ஒரு பிரிவினையை கொண்டு வர பார்ப்பான், உங்க மனதுல ஒரு பிரிவினையை கொண்டு வர பார்ப்பான், உங்க நண்பர்கள் பத்தியில ஒரு பிரிவினையை கொண்டு வர பார்ப்பான். பிரிவினை கொண்டு வந்துட்டானா என்ன பண்ணுவான்? ஒண்ணு மேற்கொண்டுருவான். ஆனா நீங்களும் நானும் இந்த சிந்தனை உள்ளவர்களா இருந்தோம் என்றால், கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறது. நாம் எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். விட்டு கொடுத்து மன்னித்து போகும் பொழுது, நாம் ஒன்றாக நிற்கும் பொழுது, கைகோட்ட நிற்கும் பொழுது, எவ்வளோ பெரிய சாத்தா வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புலி வந்தாலும் சரி, அது ஓடியே போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The blood of Jesus unites us as one body. நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்ப டினாமினேஷன்ஸ், சிஎஸ்ஐ, லுத்தரன், மெத்தடிஸ்ட், பென்டெகாஸ்டல், அப்படி இப்படி நிறைய டினாமினேஷன் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எல்லா டினாமினேஷனுக்கும். ஆனா நம்ம சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் பாவிகள், நம்ம தான் நீதிமான்கள். that is not the right way to look at it. Amen. நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். வெவ்வேறு டினாமினேஷனை சேர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெண்டெகாஸ்டலுக்காக தனியா வரல, சிஎஸ்ஐக்காக தனியா வரல, லுத்தரனுக்காக தனியா வரல. அவர் ஒரே தடவை தான் வந்தாரு. எல்லா மனுக்குலத்துக்காக ஒரே தடவை தான் மரிச்சாரு, ஒரே ரத்தத்தை தான் சிந்தினாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நீங்கள் நான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இணைத்திருக்கிறார். We are together, we are united because of the blood of Jesus. Amen, amen. பாருங்க, சபைக்குள்ள பெரியவன் சின்னவன், பணக்காரன் ஏழை, இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய சபையில இருக்கலாம், நம்ம சபைக்குள்ள வரக்கூடாது. ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளே பாருங்க, இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன், முக்கியமான காரியம் தான். நமக்குள்ள we don't need community differences also. பெரிய ஜாதி, சின்ன ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி இல்ல. நாம் எல்லாரும் கிறிஸ்தவ ஜாதி. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட ஜாதி. ஹல்லேலூயா. பாருங்க, எங்க அம்மா அப்பா எங்களை வளர்க்கும் பொழுது அப்படிலாம் எங்களை வளர்க்கவே இல்லை. எங்களுக்கு தெரியவே தெரியாது. என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது தான் அவங்க கேட்டு விடுறாங்க, என்ன சொல்லு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. சொல்லு, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல சொன்னேன். We don't need, because when we stand before Jesus, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அநேகர் நம்ம இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் முன்னாடி நிற்கும் பொழுது ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க போறதே கிடையாது. உன் மேல ரத்தம் இருக்குதா, கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குதா, அடையாளமா இருக்குதா, அதான் ஆண்டவர் பார்ப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? சில பேர் காலை நான் மிதிக்கிறேன்னு நினைக்கிறேன் இதை பேசுறதுனால, but it is good. Amen. We are united because of the blood of Jesus. Hallelujah, hallelujah. கருத்து வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள் சபைக்குள்ள வரக்கூடாது. We need to pray against it. We need to stand against it in the name of Jesus. Amen, hallelujah. இந்த ஜாதி என்ற குள்ள நரி உள்ள உடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்க, நம்மளை வெற்றி சிறக்க உதவி செய்வார். Amen. The blood of Jesus speaks unity. The covenant of peace. ஏசாயா 54:10 ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை ரத்தத்தின் மூலமா உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை. குடும்பத்துல சமாதானம் இருக்கும், வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். Amen, hallelujah. 1 கொரிந்தியர் 10:16-17 வேகமாக இந்த வசனத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10:16-17. கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? எல்லாம் சொல்லுங்க, ஒரே அப்பம். அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகர், நாம் பாருங்க எல்லாம் அநேகர் இருக்கிறோம். இங்க ஒரு 500-600 people இருப்போமா? அநேகர் இருக்கிறோம். அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வகையா சொல்ல போகும்போது, ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரே சரீரமா பார்க்கிறார். ஆமென்,
ஹல்லேலூயா. நாம் வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் அநேகராக இருந்தாலும் இந்த அப்பத்துல இதை அன்னைக்கு பண்ண போகிறோம். we are going to take communion. நம்ம அப்பத்தை புசிக்க போறோம். ஆண்டவர் நமக்காக பிற்கப்பட்ட அந்த 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 சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தை புசிக்க போகிறோம். நமக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடையாளமாக அந்த பாத்திரத்தை பானம் பண்ண போகிறோம். எதை குறிக்கிறது? நம்ம அநேகராக இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரே சரீரமாக, ஆமென், ஒரே கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக நாம் எல்லாருமே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே சரீரம், ஒரே விசுவாசம், ஒரே ஆவியானவர், ஒரே அபிஷேகம், ஒரே ஞானஸ்நானம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். We are united because of the cross and because of the blood of Jesus. We are one family. நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. The blood of Jesus speaks unity. It speaks peace. உங்க வாழ்க்கையில் the blood of Jesus speaks remission. It speaks protection. பாதுகாப்பை பேசுகிறது, மீட்பை பேசுகிறது, சமாதானத்தையும் ஒரு மனத்தையும் அது பேசுகிறது. இந்த ரத்தம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஆமென். ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணி நான் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பாஸ்டரோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போயிட்டு கோயில்பட்டியில இருந்து நைட்டு பாஸ்டர் டைம் கேட்டேன். அவங்க கரெக்டாக சொன்னாங்க 12:05. கோயில்பட்டியில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நைட்டு 12:05. ஹோல் குடும்பமும் நாங்கள் வேனுக்குள்ள உட்காந்துருக்கோம். சிட்டிங் இன்சைட் த வேன். நம்முடைய சர்ச் மகேந்திரா வேன் தான் இருந்துச்சு. அந்த வேன்ல எல்லா எங்க 7 பிள்ளைங்களும் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் அந்த வேன்ல உட்காந்து பாஸ்டர் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்காங்க. நம்முடைய பெஞ்சமின் டிரைவர் தான் அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு காரை. நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கோயில் 12 மணிக்கு கோயில்பட்டியை விட்டு 12:05 மணிக்கு அப்பொழுதுதான் ஒரு ஜாதி கவர் நடந்து கொண்டிருந்தது. அப்பதான் ஒரு பெரிய அங்க ஒரு சண்டை, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பம் உண்டு பண்ணி நடந்து கொண்டு அந்த நாட்களில் 3 பேர் ரோட்ல ஏறி வந்தானுங்க. நைட்டு 12 மணி மிட் நைட் ஏறி வந்து ஏதோ ஒன்ன விட்டு எரிஞ்சான் நேரா வேனுக்கு. கரெக்டா அந்த காரியம் அந்த எதை எரிஞ்சானோ அது வந்து அந்த வேனுடைய மகேந்திரனுடைய கண்ணாடி கீழே அடிச்சிச்சு. கண்ணாடி கீழே அடிச்சதான் தெரியும். அப்புறம் மேல போய் அது பெரிய பாம் அது வெடிச்சு. ஒரு நாட்டு வெடிகுண்டு என்ன பண்ண அவன் விட்டு எரிஞ்சான். எதுக்கு சொல்ல வரேன்னா பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் உங்க மேல ஆண்டுடைய ரத்தம் பாதுகாப்பாக இருக்கிறது. We have the blood of Jesus as a protection. நார்மலா அவன் எரிஞ்சு எரிக்கு அது கண்ணாடியை உடைச்சு உள்ள வந்து உள்ள என்ன பண்ணிருக்கணும், அது வெடிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். அது வந்து அந்த வேன் கண்ணாடி கீழே அடிச்சு மேல போய் வெளியே வெடிச்சிச்சு. கண்ணாடி எல்லாம் சுக்குநூறு ஆச்சு, எல்லாம் உள்ள விழுந்துச்சு. பாஸ்டர் ஃப்ரண்ட்ல கரெக்டா பாஸ்டர் உட்கார்ந்து அது கீழே. சாத்தான் வந்து கண்ணாடி தான் தொட முடியும், அதுக்கு மேல ஒன்னும் தொட முடியாது அவனால. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு எங்களை பாதுகாத்து கொண்டார். அந்த ரத்தம் எங்களை பாதுகாத்து கொண்டது. எங்க ஹோல் குடும்பத்தையும் அது பாதுகாத்து கொண்டது. அதே ரத்தம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம் அல்லது பெரிய நீதிமானா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, this blood is available for you. Take it, apply it in your life. The blood speaks protection. ஒரு மனத்தை இது கூறுகிறது. Amen. எழுந்திருச்சு நீ ஜெபம் பண்ணலாமா? Let us pray. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த ரத்தம் எனக்கு இப்படி எப்படி அவைலபிளா இருக்கும் பாஸ்டர் கேட்டுக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை நீங்க இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவை இதயத்துக்குள்ள வாரும். நீர் எனக்காக மரித்தீர், சிலுவையில் என் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். நீரே மெய்யான தேவன். நான் அறிக்கை செய்கிறேன், அதை நான் நம்புகிறேன் என்று நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வருகிறார், உங்களை ரட்சிக்கிறார். நீங்க ஒரு புது மனுஷனா மாறுறீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், you've never given your life to Jesus, இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா? I want to encourage you. உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. அந்த இயேசுவின் வல்லமை உள்ள ரத்தம் உங்கள் சகல பாவங்களையும் கழுவி, உங்க பாஸ்ட், உங்க பிரசன்ட், உங்க ஃபியூச்சர் எல்லாம் கழுவி உங்களை நீதிமானாய் நிற்க வைக்கும். உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுக்கு சமாதானத்தையும் ஒருமனத்தையும் அது தரும்.